சாதியை எதிர்த்து சாதி வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு டைரக்டரை சாதி பின்னணி உள்ள படங்களை எடுக்கிறாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்போ அதுக்கு முன்னாடி தான் சாதி இல்லையா? இப்போ உங்களை எப்படி பேசணும்னா, அடிபட்டு இருக்கிறவனை வந்து அடிக்கிற மாதிரியே காட்டிகிட்டு இருக்கணும். அந்த அடிக்கிறவன் யாராக இருந்தால் இவங்க சமூகத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ அதை மட்டும் நீங்கள் ரசிப்பீங்க. அடிபட்டவன் தன்னோட வழியை வந்து என் பக்கமும் உள்ள நியாயத்தை நான் பேசணும்னு வந்தால் என்னை வந்து நீங்கள் சாதி முத்திரை குத்தி ஒதுக்க பார்க்குறது இருக்குல்ல, அது அயோக்கியத்தனம். இப்போ அரிநாடாரு அப்புறம் இன்னும் 1-2 பேர் அலைகிறான் சாதி பேரை சொல்லிட்டு. சாதி பேரை இவனுங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சமூகத்தில் அண்ணன் தம்பியாக தான் அவ்வளோ பேரும் பழகுறான். அவ்வளோ பேரும் உண்மையாகவே அவ்வளோ பேரும் பழகுறான். சாதிக்கு 4 பேர் இருப்பான். சாதிக்கு 4 பேர் வந்து இப்படி சாதி பேரை சொல்லி இளைஞர்களை ஒன்று திரட்டி அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபம் இருக்குது, அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பொருளாதார லாபம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தா இது வந்து எல்லாம் ஒரு இடத்துல வந்து குவியும். பார்ப்பனிய சிந்தனைக்கு கீழே வந்து குவியும். இந்த பார்ப்பனிய சிந்தனை எங்கேருந்து விதைக்கப்படுது? அப்போ பார்ப்பனிய சிந்தனைக்கு எதிராக உள்ள படம் எடுக்கிற இப்போ மாரி செல்வராஜ், பாரஞ்சித்து, வெற்றிமாறன், இந்த மாதிரி டைரக்டர்களை வந்து சமூகத்தில் வந்து அடையாளப்படுத்துறது. இவங்கெல்லாம் வந்து சாதி வெறியை தூண்டுறாங்க. சாதி வெறியை குறைக்கிறதுக்கு தான் இவங்க. நீங்கள் படத்தை பார்த்துருக்கே மாட்டானோ, சொல்லப்போனால் படத்தை பார்த்துருக்கே மாட்டானோ இவங்க. எவ்வளோ படம் பார்த்துட்டு வந்து தான் பேசுறது சொல்லலாங்க. படம் பார்த்தா நீ வந்து படத்தில் அப்போ வெங்கடேச பண்ணையாரோட கேரக்டரை எவ்வளோ நல்லபடியாக காட்டியிருக்காரு, அப்போ அதை பாராட்டணும்ல. ஏன் அதை விடுங்க. வெங்கடேச பண்ணையார் மட்டும்தான் அந்த சமூகத்துக்கு அடையாளமா? நான் கேட்குறேன். நாடார் சமூகத்துக்கு வெங்கடேச பண்ணையார் மட்டும்தான் அடையாளமா? அந்த மனத்தி கணேசனுங்கிற அந்த 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 விளையாட்டு வீரருக்கு கூட உறுதுணையாக இருந்து அவரை வந்து மேலே தூக்கி வந்த அந்த பிடி வாத்தியார் தங்கராஜ், இப்போ அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் இல்லையா? இப்போ அந்த வகையில் நல்லா தானே காட்டியிருக்கிறாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் அவரையும் தான் பார்க்கணும்ல, அவரையும் தானே பார்க்கணும். அந்த படத்திலே வெங்கடேச பண்ணையாரோட கேரக்டரில் வரக்கூடிய கந்தசாமிங்கிற கேரக்டரில் வரக்கூடிய நபர் வந்து சொல்கிறாரு, இந்த பகை எப்போ வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இப்போ இவங்களுக்கு எந்த வரலாறும் தெரியாதுங்க, எந்த வரலாறும் தெரியாது. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இருக்குது இந்த சமூகத்தில், சாதியால் இவங்களை வந்து பிளவுபடுத்த வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் தான் இவங்களுக்கு வயிற்று நிரப்ப முடியும்.